வணக்கம் நண்பர்களே, உங்களில் ஒருவன், உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் நாயகன், நான் மயிலை அசோக். இந்த வீடியோவில் என்ன பதிவிட பண்ண ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது விவசாய நிலங்களை நாய் ரொம்ப சேதப்படுத்திட்டு இருக்கு. அதனால் நாய் வளர்க்கவங்க கண்டிப்பாக வீட்டில் கட்டி போட்டுருவாங்க. இதை பல தடவை நான் சொல்லியாச்சு. தயவு செய்து நாய் வளர்க்கவங்க வீட்டில் கட்டி போட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதே மாதிரி அங்கங்கே பண்ணி போட்டால் என்னத்துக்கு அவங்க விவசாய நிலங்களை நல்லா இப்போ தான் நெற்கதிர்கள் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அப்படி பண்ணாக்கி விவசாயிகள் எவ்வளோ வேதனைப்படுவாங்க, அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படும். அதனால் தயவு செய்து நாய் வளர்க்குவாங்க வீட்டில் கட்டி போட்டோம். இன்னொன்று என்னென்னா, நேற்று நைட்டு இது நடந்த சம்பவம். நான் அங்கப்புறம் பக்கம் வந்துட்டு இருக்கும்போது, அங்கப்புறத்துக்கு தென்பக்கம், கடை அருகே உள்ள அங்கப்புறத்துக்கு தென்பக்கம், அந்த வீட்டு ஓரம் ரோட்டோரம் உள்ள வீட்டில் உள்ள நாய் 2 நாய் என்ன துரத்துட்டு வண்டியில் வந்தவனே. தயவு செய்து அந்த ஏரியாவில் உள்ளவங்க நாயை வீட்டில் கட்டி போட்டு வளங்கம்மா. உங்கள் வீட்டுக்கு வந்தால் கட்டி நாங்கள் ரோட்டில் ஏற போகிறோம், எங்களுக்கு வரட்டுது. அதனால் நாய் வளர்ப்பவங்க வீட்டில் கட்டி போட்டுருவாங்க. அதுக்காக தான் அந்த பதிவை இது பண்ணுறேன். இது ஒரு விழிப்புணர்வு பதிவாக போடுறேன். அந்த அங்கப்புறத்துக்கு அந்த பக்கத்தில் வர்றவங்க நைட்டு 2 வீலரில் வரவங்க எச்சரிக்கையாக பார்த்துவாங்க. பயங்கரமாக துரத்துச்சு என்னை நாய். நேற்று நான் கடிச்சிருன்னு நினச்சேன், எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாயகன் நான் மயிலை அசோக். நன்றி, வணக்கம்.